திருமாங்கல்யம் எதுக்கு இது? இதுதான் உன்னுடைய அம்மன் கழுத்துல இருக்க வேண்டிய திருமாங்கல்யம். என்ன சொல்ல? அவ கழுத்துல இருக்க வேண்டிய மாங்கல்யத்தை என்கிட்ட கொண்டு வந்து கொடு. நான் உன் கையில கொடுத்திருக்கிற இந்த திருமாங்கல்யத்தை அவளுடைய கழுத்துல போடு. அப்ப அவளுடைய எல்லா சக்திகளையும் அவ இழந்துடுவா. நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இருப்பா. உனக்கு எங்க ஊரு பிடிச்சிருக்கா? உங்க ஊரு பிடிச்சிருக்கு, உங்க வீடு பிடிச்சிருக்கு, உன்னை பிடிச்சிருக்கு, உங்க அம்மனையும் பிடிச்சிருக்கு. நீங்க என்ன பண்றீங்க? காதலியுடைய கால் மேல கால் வச்சு போனா காதல் அதிகமாகுமா? மல்லி, என்ன? நாம ஒரு வேலை செய்யலாமா? என்னன்னு சொல்லு. நம்ம ஓடி போலாமா? ஓடி போணுமா? கோவில் பக்கத்துல தானே இருக்கோம். எனக்கு இப்ப ஓடணும்னு ஆசையா இருக்கு. ஓடலாமா? சரி. ஏய், கால் தடமே தெரியல. அவங்க கிடைக்க மாட்டாங்களா உங்களுக்கு? அதோ அந்த அம்மன் என்னை ஏமாத்த மாட்டான். அது உண்மைதாங்க. அந்த அம்மன் கிட்ட என்ன கேட்டாலும் கொடுப்பாங்க. அப்படின்னா பங்காரி, நீ என்ன வேண்டிக்கலான் இருக்க? சாஸ்திரி சாகணும், சுந்தரி ஆன்ம சாந்தி அடையணும், ஜாதி நல்லா இருக்கணும்னு வேண்டிப்பேன். ஏன் திடீர்னு இவ்வளவு கோவம்? மல்லிகை பத்தி நினைக்கும் போது ஏன் உனக்கு கோவம் வருது? அதெல்லாம் உங்களுக்கு புரியாதுங்க. வாங்க. இப்போ மனசுக்கு அமைதியா இருக்கா மகமாயி? பாரு, உன்னுடைய பக்த உன்னுடைய சந்நிதிக்கு வந்து நிக்கிற. என் கையால செய்யக்கூடாத காரியத்தை நீ என்ன செய்ய வைக்க? ஆமா, நீதான் இதையெல்லாம் செய்ய வைக்கிற. என்ன அப்படி பாக்குற? எல்லாம் அந்த ஸ்ரீ சக்கரத்தினால தானே. எனக்கு தெரியும், நான் பாதம் மாறி போய்கிட்டு இருக்கேன்றது எனக்கு தெரியும். ஆனா நான் என்ன பண்றேன்? இப்போ எது சரி எது தப்புன்னு வாக்குவாதம் பண்றதுக்கெல்லாம் நேரம் இல்ல. ஸ்ரீ சக்கரம் மட்டும்தான் உண்மை, மத்த எல்லாம் ரெண்டாம் பட்சம் தான். மகமாயி, மன்னிச்சிடு, என்ன மன்னிச்சிடு தாயி. மகமாயி, என்ன மன்னிச்சிடு தாயி. என்ன தயவு செஞ்சு பண்ணிச்சு. என்ன மன்னிச்சிடுமா தாயி.
அம்மா மகமாயி, என்ன மன்னிச்சிடு. மகமாயி, என்னோட இந்த கைகளால நான் செய்யக்கூடாத காரியத்தை நான் செய்ய வைக்கிறேம்மா. இந்த பக்தனை மன்னிச்சிடுமா. தாயே, தாயே, நான் வந்த காரியம் முடிச்சது. இப்போ உனக்கு சுமங்கலி பூஜை நடத்தாலும் பிரயோஜனம் கிடையாது. சுமங்கலி பூஜை முறையா நடக்கலைன்னு உனக்கு கிடைக்க வேண்டிய சக்தி கிடைக்காது. சக்கரத்தை உன்னால காப்பாற்ற முடியாது. அந்த நேரத்தில் சக்கரத்தை நான் அடையிறதுக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சுக்கிறேன். தாயே, நான் செய்யற எல்லா காரியங்களுக்கும் உன்னுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணுமா? உன்னோட பக்தனான என்ன நீ காப்பாத்து தாய், காப்பாத்து, காப்பாத்து. ஏன் மனசு படப்படன்னு அடிச்சுக்குது? கோவிலுக்குள்ள அடி எடுத்து வச்சதுல இருந்து நடக்க கூடாதது நடந்த மாதிரி இருக்கு. ஏன் அப்படி? இருக்கட்டும், முதல்ல போய் அம்மனை தரிசனம் பண்றேன். பாபா, பாபா, நெருப்பு அணைஞ்சு போச்சு. இது எப்படி நடந்தது? எது வேணாலும் நடக்கும் ருத்ரா. ஒரு நிமிஷத்துல மனுஷன் தன்னோட காரியத்தை முடிச்சுக்கிட்டு அந்த தெய்வத்துக்கே சவாலா நிப்பான். இப்ப நாம அந்த ஊருக்குள்ள போறதுக்கு எந்த தடங்களும் கிடையாது. சாஸ்திரி சொன்னா உன் அளவுக்கு சக்தி இருக்கிற யாரோ ஒருத்தன் சக்கராபுரிக்கு வந்திருக்கான்னு உண்மையா? உண்மைதான், வந்திருக்கான். யார் வந்திருக்காங்க? எதுக்காக வந்திருக்காங்க? அவங்களுக்கு இங்க என்ன வேலை? பாபா, அந்த நாகராணியை தேடுறதுல என் உயிரே போனாலும் சரி, நான் தான் முன்னாடி போவேன். அவளை நான் பலி கொடுத்தே ஆகணும். இதுக்கு தான் ருத்ரா உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி வா, முன்னேறி போகலாம். எதிரி எல்லையை தாண்டி ஊருக்குள்ள வந்துட்டான் மாரியப்பா. இந்த வடக்கு திசையில இருந்து தான் அவன் வந்துகிட்டு இருக்கான். வரட்டும், என் கையில இருக்கிற இந்த கண்ணால் அவனை சுட்டு தள்ளிடுறேன். கட்டுக்கி, அவசரப்படாத மாரியப்பா. அவன் எதுக்காக வந்திருக்கான், அவனுடைய குறிக்கோள் என்ன, அவன் எத்தனை நாளைக்கு இங்க இருக்க போறாங்கிற எல்லா செய்தியையும் நாம தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? ஒரே குண்டு டமான்னு சுற்றலாம். அப்புறம் ஓம் உயிரும் உன்னை விட்டு போயிடும். வர்றவனை என்ன ஏதுன்னு நான் விசாரிச்சுக்கிறேன். அவன் நெருங்கி வரட்டும். ஸ்ரீ சக்கரத்து மேல இருக்கிற ஆசையால இங்க வந்திருந்தா வந்த காரியம் நடக்காதுன்னு அப்படியே திரும்பி போயிடுறது நல்லது. அப்படி இல்லைன்னா அவன் கழுத்தை வெட்டி அவன் தலையை அம்மனுடைய பாதத்துல சமர்ப்பிச்சிடுவேன். கடவுளே, நெருப்பு! எனக்கு எங்க இருக்கீங்க? வித்யா, அத்தை, சரோஜா, விக்ரம் எல்லாரும் வாங்க, நெருப்பு பிடிச்சிடுச்சு. என்னாச்சு? நெருப்பு பிடிச்சிடுச்சு. இப்பதான் நான் தண்ணி ஊத்தி அணைச்சேன்.
டேய் சேகரா, இது நல்லது இல்லடா. என்னடா இதெல்லாம்? பூஜை அறையில எப்படிடா நெருப்பு பிடிச்சது? தாயே, எங்களுக்கு என்னமா அறிகுறி கொடுத்துட்டு இருக்க? என்னமா இதெல்லாம்? சேகரா, அங்க பாரு, அம்மன் கழுத்துல இருந்த தாலி விழுந்து கிடக்குது. இத்தனை வருஷத்துல நம்ம வீட்டுல இந்த மாதிரி நடந்ததே கிடையாது. எனக்கு என்னமோ இது ஏதோ அபசகுணம் மாதிரி தான் தெரியுது. ஸ்ரீ சக்கரத்தை அபகரிக்கணும்னு நினைக்கிறவங்களோட வேலை தானே இது. இருந்தாலும் இருக்கலாம் லலிதா. என் மனசுல என்னமோ கோயிலுக்கு போகணும்னு தோணுது. அம்மனோட விக்கிரகத்துக்கு ஏதோ அபச்சாரம் நடந்திருக்கு. இதெல்லாம் அதோட அறிகுறி தானோ என்னமோ. நெருப்பு வேணும்னா எதேச்சியா பிடிச்சிருக்கலாம். ஆனா அம்மனோட தாலியே அறுந்து விழுந்திருக்கே. விடிஞ்சா அம்மனுக்கு சுமங்கலி பூஜை இருக்கு. சுமங்கலி பூஜைக்கும் இங்க தாலி இறந்து விழுந்ததுக்கும் ஸ்ரீ சக்கரத்தை திருடுற விஷயத்துக்கும் ஒண்ணுத்துக்கு ஒண்ணு சம்மந்தம் இருக்கும்னு எனக்கு தோணுது. வித்யா, நீ வீட்லயே இரு. அம்மா நீங்களும் இங்கே இருங்க. நானும் லலிதாவும் கோயில்ல போய் பார்த்துட்டு வரோம். வா லலிதா. கண்டவங்கெல்லாம் வந்துட்டு போறதுக்கு சக்கராபுரி என்ன உங்க அரண்மனைன்னு நினைச்சீங்களா? இங்க அரசாட்சி செய்ய வேண்டியவனே நான் தான். இனிமே என்ன வேணாலும் நடக்கலாம் ருத்ரா. கொஞ்சம் எச்சரிக்கையோட இரு. ஏதோ ஒரு தடை நம்மளை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. வரட்டும். யார் தடுக்கிறாங்கன்னு நானும் பார்க்கறேன். வழிவிடு. விடமாட்டேன். அழிஞ்சு போயிடுவேன். அதையும் பார்த்துடலாம். உன் அழிவை நீயே தேடிக்கிற. நான் யாரு, என் சக்தி என்னன்னு உனக்கு உண்மையிலேயே தெரிஞ்சிருந்தா என்னோட திசை பக்கம் கூட நீ தலை வச்சு படுத்திருக்க மாட்ட. என்னுடைய சக்தியை பத்தி ஒரு துளியாவது உனக்கு தெரிஞ்சிருந்தா இந்த பாதையில நிச்சயமா நீ வந்திருக்க மாட்ட. வீண் பேச்சு எதுக்கு? என்னோட முழுமையான சக்தியை பத்தி உனக்கு தெரியாது. நான் யாருன்னு கூட உனக்கு தெரியாது. பேரு பைரவன். காலருத்ரனை ஆராதிக்கிறவன். அபரிமிதமான சக்திகளை சம்பாதிச்சுக்கிட்டு வந்தவன். நாகமணிய தேடி வந்திருக்க. பேரு காலருத்ர சித்தேஸ்வர கட்டிக்கு. மந்திர தந்திர வித்தைகள்ல கை தேர்ந்தவன். நீ ஸ்ரீ சக்கரத்தை அடையணும்னு ஆசைப்படுற. ரெண்டு பேருமே சக்தி வாய்ந்தவங்க தான். மந்திர தந்திரங்கள்ல கை தேர்ந்தவங்க தான். தேவையில்லாம நமக்குள்ள நாம எதுக்கு சண்டை போட்டுக்கணும் பைரவா? அதையே தான் நானும் சொல்லலான்னு இருந்தேன் கட்டிக்கு. யாரோ எதிரிதான் என்ன தடுக்க வந்துகிட்டு இருக்காங்கன்னு நினைச்சு நான் தப்பு பண்ணிட்டேன். இந்த ஊர்ல எங்களோட எதிரி இருக்கிறது உண்மைதான். ஆனா அந்த எதிரி நீங்க கிடையாது. ஸ்ரீ சக்கரத்து மேல உங்க பார்வைப்படாதுன்னு சத்தியம் பண்ணாதான் நீங்க சக்கராபுரிக்குள்ள போக முடியும். இல்லனா இது வரைக்கும் உங்க சக்திகளை காட்டுங்க. இனிமே நான் என் சக்திகளை காட்ட வேண்டியது இருக்கும். உங்க ஸ்ரீ சக்கரத்து மேல எங்களுக்கு எந்த ஆசையும் கிடையாது. எங்களுக்கு வேண்டியது எங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா இந்த நிமிஷமே நாங்க இந்த இடத்தை விட்டு போயிடுவோம். பைரவா, நாங்க ஒரு மகா காரியத்துக்காக ஒன்னு சேர்ந்திருக்கோம். அந்த காரியத்துக்கு உங்க மூலமா எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாது. நீங்க தேடிக்கிட்டு வந்திருக்க உங்க எதிரிய தேடுறதுக்கு நாங்களும் உங்களுக்கு உதவி செய்வோம். உங்க காரியத்துக்கு என்னாலான உதவிய நானும் செய்வேன். ரெண்டு அபரிமிதமான சக்திகள் ஒன்னு சேருதுன்னா இதுக்கு மேல நடக்க போறது எல்லாமே ரொம்ப பெரிய வரலாறா இருக்க போகுது பைரவா. இந்த வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வுல நம்ம கை ஓங்கி இருக்கணும்னா
நாம ஒண்ணு சேர்ந்தாகணும். வா கட்டிக்கு. அம்மா மகமாயி, இதுக்கு மேல நீ என்ன பண்ணுவ? ரெண்டு மிகப்பெரிய சக்தி இப்ப ஒண்ணு சேர்ந்தாச்சு. இனிமே உன்னால தப்பிக்கவே முடியாது. ரெண்டு பேரோட சக்தியும் சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த தாயோட சக்தி குறைஞ்சே ஆகும். ஏற்கனவே உங்க அம்மனோட சக்தி குறைய ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு ஒரு அறிகுறி கிடைச்சிருக்கு. நாம நினைச்சது நிச்சயம் நடந்தே தீரும். இவங்க ஏன் இப்படி பதட்டமா ஓடி வராங்க? இவங்களெல்லாம் கண்டுக்காதீங்க தேசிகரே. இவங்க குடும்பமே ஒரு டிராமா கம்பெனி மாதிரி ஏதாவது ஒரு கலாட்டா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு என்ன கலாட்டான்னு பாப்போம். வாய முடியா, ஏன் முன்னாடியே என் சகல குடும்பத்தை அவமானப்படுத்துறியா? தேசிகரே, கோயில் கர்ப்ப கிரகத்துல அம்மனுக்கு ஏதோ அபசகுணம் நடந்திருக்கு, ஏதோ அபச்சாரம் நடந்திருக்கு. என்ன சேகரா, ஏன் இவ்வளவு பதட்டம்? என்ன அபச்சாரம் நடந்தது? எங்க வீட்ல இருக்கிற அம்மன் விக்கிரகத்தோட தாலி அறுந்து விழுந்திருக்கு. திடீர்னு தீ பிடிச்சிருச்சு. ஐயோ கடவுளே, என்ன நீ சொல்றீங்க நீங்க? இப்ப அதுக்கு என்ன பண்ணணுங்கிறீங்க? உங்க வீட்ல இருக்கிறது இத்தினூண்டு இடம். அடுப்ப பத்த வச்சுட்டு தீக்குச்சியை தூக்கி போட்டிருப்பீங்க. பக்குன்னு பத்தி இருக்கும். உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட பொறுப்பே கிடையாது. தாலி தானே, அது என்ன தங்கத்திலேயே போட்டிருக்கீங்க? மஞ்ச கயிறுல கட்டி போட்டிருப்பீங்க. அது நஞ்சு போய் அறந்திருக்கும். இதுக்கு போய் இவ்வளவு டிராமா பண்றீங்க? இல்லைங்க ஐயா, அம்மனுக்கு ஏதோ அபச்சாரம் நடந்திருக்குன்னு தான் எங்களுக்கு தோணுது. நிச்சயமா நடந்திருக்கு. சேகரா, இந்த விளையாட்டுலாம் இங்க வேண்டாம். சாட்சாத் அந்த அம்மனே வந்து உங்க வீட்டு விக்கிரகத்துல உட்கார்ந்து இருக்காங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க சகல. நீங்களே ஏதாவது அபச்சாரத்தை பண்ணாலும் பண்ணிருக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி பல விஷயங்களுக்கு நீங்க தான் காரணமா இருந்திருக்கீங்க. இது பாருங்க, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அவங்க நம்பிக்கை அவங்களுக்கு பெருசு இல்லையா? ஒரு தடவை உள்ள போய் பாக்குறதுல என்ன தப்பு இருக்கு? இந்த பாருமா, நீங்க இந்த ஊருக்கு புதுசு போல இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு புரியாது. நீங்க தலையிடாதீங்க. இல்ல, எனக்கும் அப்படித்தான் தோணுது. அம்மனுக்கு நிச்சயமா ஏதோ அபச்சாரம் நடந்திருக்கணும். இல்லனா எதுக்காக இப்படி எல்லாம் நடக்கணும்? இது வரைக்கும் இப்படி நடந்ததே இல்ல. பஞ்சாக்ஷரி, சேகரன் ஏழையா இருக்கலாம், ஆனா அவனுக்கு பொய் சொல்ல தெரியாது. அவனோட நம்பிக்கை அவனுக்கு பெருசு. ஒரு தடவை போய் பார்த்தா என்ன குறைஞ்சிட போகுது? நீங்க வேற, ஏன் சகலை பத்தி எனக்கு தெரியாதா? நீங்க சும்மா இருங்க சார். சுமங்கலி பூஜை வேற இருக்கு, அதனால அதுல எந்த தடங்களும் வரக்கூடாது. இல்ல, ஒரு தடவை போய் பாக்குறதுல என்ன தப்பு இருக்கு? என்னையா கொடுமை இதெல்லாம்? யார் வீட்லயே தீ பிடிச்சதுக்கு நாங்க ஏன் கர்ப்ப கிரகத்துக்கு போய் பார்க்கணும்? யோ சேகரா, உனக்கு என்ன மூளைகளை குழம்பு படிச்சா? பஞ்சாக்ஷரி, இப்ப நான் சொல்றத நீ கேளு. ஒரு தடவை போய் பார்க்கறதுல எந்த தப்பும் கிடையாதுல்ல. அது இல்ல தேசிகரே. மறு பேச்சு பேச வேண்டாம். இப்ப நீ கூட சொன்னல, மனசு ஏதோ குழப்பமா இருக்குன்னு, ஏதோ அபசகுணம் நடக்கிற மாதிரி ஒரு அறிகுறி தெரியுதுன்னு. ஒருவேளை உன் மனசுல பட்டதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கலாம்ல. வாங்கப்பா, வாங்க போலாம். பார்க்கலாம், வாங்க. வாங்க போலாம். எனக்கு என்னவோ இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு தோணுதா? பைரவா, உன் ஆளை கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு இருக்க சொல்றியா? நடக்க போற காரியத்துக்கு இப்படி அபசகுணமா பேசுனா நானே சரியான பாடம் கத்துக் கொடுக்க வேண்டிய நிலைமை வரும். கொஞ்ச நேரம் அமைதியாயிரு. காரியம் நடந்துகிட்டு இருக்கு. அது என் ஞான திருஷ்டில தெரியுது. நல்ல காரியத்துக்கு வந்திருக்கும் போது அபசகுனமா பேச வேண்டாம். கடிக்கி, வெள்ளிக்கிழமை அந்த பரமேஸ்வரன் மொத்த சக்திகளையும் கொடுக்க போற அந்த அம்மனுடைய திருமாங்கல்யம் இதோ என்னோட கையில. மந்திகா துக விகதி மந்த்ரு சங்காதனி கிருடனி விழவி ஜகதி அரமுல